இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பகுதியில் நாம் இன்று காணப்போவது மீகாள். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலின் இளைய குமாரத்திதான் மீகாள். இவளுடைய தாய் அகினோவாம். இவளுக்கு யோனாத்தன், இஸ்பி, மல்கிசுவா என்ற சகோதரர்களும் மேரேப் என்ற சகோதரியும் இருந்தார்கள். 1 சாமுவேல் 14:49. மீகாள் தன் சகோதரி மேரேப் மரித்த பின் அவளுடைய 5 குமாரருக்கும் வளர்ப்பு தாயாக இருந்தாள். மீகாளின் தகப்பனாகிய சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமற் போனதின் நிமித்தம் தேவன் அவனை புறக்கணித்தார். அவனுக்கு பதிலாக ஈசாயின் இளைய குமாரன் தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார். 1 சாமுவேல் 16:13. தாவீது ராஜாவாக அரியணையில் அமர தேவன் அவரை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியருக்கும் ஏற்பட்ட யுத்தத்தில் பெலிஸ்திய ராட்சதன் கோலியாத்தின் சவாலை ஏற்க எவரும் முன்வரவில்லை. ஆகவே சவுல் கோலியாத்தை கொல்லுகிறவனை ஐஸ்வர்யமனாக்கி அவனுக்கு தன் குமாரத்தியை தந்து அவனுடைய தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பதாக வாக்கு பண்ணினார். தேவனுடைய நாமத்தினால் தாவீது கோலியாத்தை வென்றார். 1 சாமுவேல் 17:25. பெண்கள் தாவீதை புகழ்ந்து பாடியதை கேட்டு சவுல் தாவீதின் மேல் பொறாமை கொண்டு அவரை கொல்ல நினைத்தார். தாவீதும் நான் ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு எம்மாத்திரம் என்றார். சவுல் தனது வாக்குறுதியை மீறி மூத்த மகள் மேரேப்பை ஆதரியேலுக்கு மணமுடித்து கொடுத்தார். ஆயினும் தாவீதை சவுலின் இளைய மகள் மீகாள் நேசித்தாள். 1 சாமுவேல் 18:20. இந்த காதலை கன்னியாய் பயன்படுத்த விரும்பி சவுல் தாவீதிடம் நீ 100 பெலிஸ்தியரை கொன்று அவர்களது நுனித்தோள்களை கொண்டு வந்தால் மீகாளை மணமுடித்து தருவேன் என்றார். தாவீதோ 200 பெலிஸ்தியரின் நுனித்தோள்களை கொடுத்து மீகாளை திருமணம் செய்தார். அவளை அதிகமாய் நேசித்தார். சவுல் பொறாமையினால் தாவீதை கொல்ல நினைத்தார். தனது சேவகரை அனுப்பி தாவீதை கொன்றுபோட முயற்சித்தார். இந்த யோசனையை அறிந்த மீகாள் தன் கணவன் தாவீதிடம் அறிவித்து அவனை ஜன்னல் வழியாய் தப்புவித்து காப்பாற்றினார். 1 சாமுவேல் 19:12. தாவீதை பிடிக்க வந்த சேவகரிடம் தன் கணவன் வியாதியாய் இருக்கிறார் என்று சொல்லி ஏமாற்றினாள். சவுல் தாவீதை கட்டிலோடு கொண்டு வரச் சொல்லி உத்தரவு அனுப்பினார். ஆனால் வீட்டில் தாவீதின் சொரூபமும் வெள்ளாட்டுத் தோல் அதன் தலைமாட்டிலும் வைக்கப்பட்டிருந்தது. இப்படி மீகாள் தன் கணவன் மீது வைத்த பாசத்தை என்னவென்று சொல்வது? தன் கணவன் கொலை செய்யப்படுவதற்கு அவனிடம் தவறுகள் இல்லை. இருந்தாலும் அதை தன் தகப்பனிடம் எடுத்துச் சொல்ல மீகாளுக்கு தைரியமில்லை. சவுலுக்கு பயந்து தாவீது தன் வீட்டில் வாழ முடியாமல் வனாந்தரம் சென்றார். கணவனின் உயிரை தப்புவித்த மீகாளோடு தாவீதோடு வனாந்தரம் செல்லவில்லை. ராஜகுமாரத்தியான அவள் வனாந்தர வாழ்க்கையை விட வசதியான அரண்மனை வாழ்க்கையை தெரிந்தெடுத்தாள். மீகாள் கணவனோடு சேர்ந்து செல்லாதது 2 பேருடைய வாழ்க்கையிலும் பெரிய நஷ்டத்தை உண்டாக்கியது. இருவரும் மறுமணம் புரிந்தனர். தாவீது அபிகாயிலை திருமணம் செய்தார். மீகாள் பல்தியேலை மணமுடித்தாள். இப்படி அவர்கள் திருமண வாழ்க்கை முறிந்தது. சவுலின் மரணத்திற்கு பின் சேனாதிபதியாகிய அப்னேர் தாவீதுடன் உடன்படிக்கை பண்ணும்படி தானாதிபதிகளை அனுப்பினார். 2 சாமுவேல் 3:13. அச்சமயம் தாவீது தான் விவாகம் பண்ணின மீகாளை திரும்ப அனுப்பச் சொன்னார். மீகாள் தாவீதிடம் வரும்படி அழைக்கப்பட்டு வந்தால் தாவீது இச்செயல் மூலம் அவள் மீதுள்ள அன்பை வெளிப்படுத்தினார். தேவனுடைய இருதயத்துக்கேற்ற தாசன், ஆட்டு இடையானான அவர், ஆண்டவரால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஆவியை பெற்றவர், துதிப்பாடல் இயற்றி இனிமையான இசையில் பாடி தேவனை ஆராதிப்பவர். இப்படிப்பட்ட தாவீதை கணவனாக பெற்ற மீகாள் பாக்கியவதிதான். தாவீது ராஜாவாக அமர்த்தப்பட்ட பின் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்தார். அப்போது தான் ராஜா என்கிற கௌரவத்தையும் உதறி தள்ளி ஆட்டு இடையனான தன்னை ராஜாவாக உயர்த்திய தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன் சணல் ஏபோத்தை அணிந்தவனாய் நடனமாடி ஆராதித்தார். தன் கணவன் நடனம் பண்ணுவதை பல கனி வழியாய் பார்த்த மீகாள் தன் இருதயத்திலே கணவனோடு சேர்ந்து துதிப்பதற்கு பதிலாக அவரை அவமதித்தாள். 2 சாமுவேல் 6:16. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கும்படி திரும்பும்போது மீகாள் தாவீதை பார்த்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்று வார்த்தையாலும் அவமதித்தாள். மிரியாமை போல மீகாள் தேவனுக்கு முன் நடனமாடி துதிப்பதற்கு எத்தனையோ காரணங்கள் உண்டு. ஆனால் பிறந்து வளர்ந்த அரச குடும்பம், அரண்மனை வாழ்வு, நேசிக்கும் கணவன், இக்கட்டில் கணவனோடு செல்லாத அவளை திரும்ப சேர்த்து கொண்ட அன்பு, இவை அனைத்தும் தேவன் தந்த ஈவுகள். ஆனால் மீகாளோ பெருமையுடையவளாய் வெளித்தோற்றத்தை மட்டுமே கவனித்து ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாமல் தன் கணவனையும் அவரை அவளுக்கு தந்த தேவனையும் அவமதித்தாள். ஆகவே அவள் பிள்ளை இல்லாமலே மரித்தாள். மீகாள் இஸ்ரவேலின் முதல் ராஜாவின் மகளாய் இருந்தும் பிரபலமான தாவீதுக்கு மனைவியாய் இருந்தும் அவள் வாழ்க்கையில் தேவ ஆசீர்வாதம் இல்லை. தான் நேசித்த
வளர்த்து காப்பாற்றிய கணவனுடன் சுகத்திலும் துக்கத்திலும் சேர்ந்து வாழும் மனைவியாக இருந்திருக்க வேண்டும். கணவனுடன் தேவனை ஆடிப்பாடி துதித்து பாடியிருக்க வேண்டும். ஆனால் அவளோ அரண்மனை சுகத்தை விரும்பினால் தன்னை நேசித்த கணவனை விட்டு பிரிந்தாள். உயர்வும் வாழ்வும் தந்த தேவனை துதிக்க தவறினாள். ஆகவே அவளது குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமற்றதாய் போனது. இன்றும் நம்முடைய குடும்ப வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட எச்சூழலிலும் ஒருவரை ஒருவர் நேசித்து கனப்படுத்தி கூடி வாழ வேண்டும். இருவரும் இணைந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். நாம் எல்லாருமே ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள். மணவாளனாம் இயேசுவின் மணவாட்டிகள். கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையே உள்ள மகிமையான உறவிற்கு அடையாளமானது நமது திருமண வாழ்க்கை. குடும்ப உறவில் ஏற்படும் காயங்கள், கசப்புகள் யாவற்றையும் நாம் ஒருவருக்கொருவர் மன்னித்து வாழும்படி நம்மை அர்ப்பணிப்போம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று வாழ்ந்து காட்டுவோம். ஆசீர்வாதம் பெறுவோம். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக.